அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மார்டின் ஆடியோ திருச்சி. இப்போ நம்ம மெட்டல் பாக்ஸோட பேனல் கொடுக்குறோம். இது காருக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், லாரி பஸ்ஸு. இந்த ஸ்க்ரூ ஓட்டை கொடுத்துருவோம். டைரெக்டாக நீங்கள் அப்படி வச்சு ஸ்க்ரூ பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பஸ்ஸுக்கெல்லாம் அப்படியே பண்ணிக்கலாம், நீங்கள் லாரிக்கு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இப்படி பெரட்டி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், மேலே ஃபிட்டிங் பண்ணுறதுனாலும் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ப்ரொவிஷனில் தான் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழே 3/4 இன்ச் லென்த்து வரும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.25 வந்துடும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.25. லென்த்து பார்த்தீங்கன்னா டெப்த்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச், 6.25 இன்ச் டெப்த்து வரும். இதுக்கு தகுந்த மாதிரி பேனல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பேனல் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் நாபோட கொடுத்துருக்கோம். இது 25 mm நாபு, இது 20 mm நாபு. உள்ளுக்குள்ளேருந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் யூஎஸ்பிலாம் கொடுத்துருக்கோம். கைடும் கொடுத்துருவோம். இதில் நீங்கள் கைடும் வச்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரே வைக்கலாங்க. இதில் 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரே வச்சு நீங்கள் வீட்டு ஆம்பிளிஃபையராக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ் இருக்குது. கட்டிங் வராமல் வரும் பாக்ஸு. இந்த மாதிரி கட்டிங் வராமல் இருக்கும். கட்டிங் இருக்காது, நீங்கள் தான் கட் பண்ணிக்கணும். இதுக்கு ஆஸ் ஒன்று கொடுத்துருவோம். இந்த ஆஸை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் பேனலை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நிறையா கலர் இருக்குது. இப்போதைக்கு 5 கலர் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறையா கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் இப்போதைக்கு என்ன இருக்கோ அது பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸாக வாங்கினீங்கன்னா 500 ரூபா வரும். நாபு, பேனலு, மெட்டல் பாக்ஸ் எல்லாம் சேர்த்து 500 ரூபா வரும். இதே குவான்டிட்டி எடுத்திங்கன்னா ஒரு 10 பேனலாக எடுத்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன். ஏன்னா இது என்கிட்ட ரொம்ப நாளாக ஸ்டாக்காக இருந்த மெட்டல் பாக்ஸு, அதனால் ரேட்டு கம்மியாக கொடுப்பேன். நீங்கள் என்னோட தனிப்பதிவுக்கு வந்துடுங்க. 10 பேனலாக 10 பாக்ஸாக வாங்குறீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். டீலருங்களுக்கு நான் இன்னும் ஃபிட் பண்ணல. இந்த ரேட்டு என்னங்கிறது டீலருங்க நீங்கள் தனிப்பதிவுக்கு வந்துட்டீங்கன்னா நான் என்னங்கிறது நான் சொல்லிவிடுவேன். டீலருங்களுக்குன்னு இப்போ தனியாக ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்கேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தான் மெட்டல் பாக்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மியாக தரதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் நான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது கஸ்டமர்களுக்கும் மெக்கானிக்களுக்கும் ஆன வீடியோ இது. டீலருங்க கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டீலருங்களுக்கு நான் தரேன். அது தனியாக ஒரு ரேட் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வேணால் என்னோட தனிப்பதிவுக்கு. என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. எரெக்ஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஃபேக்ட்ரியில். அதனால் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க. அந்த மெசேஜில் நான் உங்களுக்கு பதில் சொல்லிவிடுவேன். ஓகே நண்பர்களே, இதான் நம்ம இதுக்கான இன்னையான வீடியோ. இதில் இப்போ நீங்கள் 10 பேனலாக இருக்கிறீங்க, எனக்கு நேம் போட்டு தாங்கன்னா என்னால் முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே பேனல்லாம் நிறையா போட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல சின்ன பேராக எப்படி போட முடியும்? ஒரு 3 எழுத்து 2 எழுத்து வர மாதிரியா இருந்தால் அந்த மாதிரி வேணால் நான் மேற்கொண்டு வேணால் நான் வச்சு வேணால் போட்டு கொடுத்துட்றேன். ஃபுல் நேம் பெரிய நேமாக கேட்டிங்கன்னா இதில் போட முடியாதுங்க. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணதும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் ரிமோட் பேனல் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு நீங்கள் குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா ரிமோட் பேனல் இதே சைஸ்லேயே நாங்கள் போட்டு தர்றதுனாலும் போட்டு கொடுப்போம். ஓகே, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. ரெண்டாவது டைமும் என்னமோ நான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆதரவு மட்டும் கொடுங்க. நம்பிக்கை வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் தட்டி விடுறாங்க, அதெல்லாம் இது பண்ணாதீங்க. நம்பிக்கை வைங்க. துரோகங்கிறது என்னைக்கும் நம்மளோட ரத்தத்தில் கலந்ததே இல்லைங்க. துரோகங்கிறது யாருக்குமே பண்ண மாட்டேன். அதை காரியமாக புரிஞ்சுங்க. சில பேர்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. நம்ம அந்த மாதிரிலாம் துரோகம்லாம் யாருக்குமே இதுக்கு பண்ண மாட்டோங்க. அதை பார்த்துக்குங்க. எதுவாக இருந்தாலும் சரி,
உங்களுக்கு ஐசா பைசா இல்லாமல் கணக்கு முடிச்சுட்டு தான் நான் இறக்குறதா இருந்தாலும் இறப்பேன். அது நான் ஓப்பனாக நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஏன்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சில பேர்த்துக்கிட்ட பேசின ஆடியோலாம் எனக்கு வந்திருக்கு. எனக்கு உண்மையானவங்களாம் அந்த ஆடியோ ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. என்னை பற்றி தவறுதலாக பேசியிருக்காங்க. அது தொழிலுக்காக இந்த மாதிரி தப்பாக பேசுறது அது எவ்வளோ தூரங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஓகே நண்பர்களே, நான் அதிகமாக பேச விரும்பலை. உண்மையாக நடக்கணும், அதான் முக்கியம். அடுத்தவங்க காசை எடுத்து சாப்பிட்டோம்னா போகிறப்பயே ரோட்டில் அடிபட்டு தான் சாகணும். வணக்கம் நண்பர்களே.